கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1965ஆம் வருஷம் டூசான் அரிசோனா அமெரிக்காவில் கம்யூனியன் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சற்று முன்புதான் சகோதரி பிரேரி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்போட்டும் செய்தியை கொடுத்தார். தேவனை நாம் கட்டுப்படுத்துகிறோம், கால வரம்பிற்கு உட்படுத்துகிறோம். அவர் நித்தியமானவர், நாம் அவ்விதம் செய்யலாகாது என்று அவர் கூறினது எவ்வளவு பெரிதான உண்மையாக இருக்கிறது. So tonight we're facing something else now, is a communion. ஆகவே இன்றிரவு நாம் வேறொன்று சந்திக்க காத்திருக்கின்றோம், அதுதான் ராபோஜனம். 3 years I waited for a church to come in Tucson, but it's here. டூசானில் ஒரு சபை எழும்ப வேண்டும் என்றான் 3 ஆண்டுகளாக காத்திருந்தேன், அது இப்பொழுது இங்குள்ளது. We're here. ஆம், நாம் இங்கு வந்திருக்கிறோம். So we thank the Lord. You just let us wait till we can appreciate it now. ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், அதற்காக அவர் நம்மை காக்க வைத்து இப்பொழுது நாம் அதை பாராட்டுகிறோம். There's one thing that I want to say just before we start the communion is this. இப்பொழுது நாம் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பாக நான் முந்தி கூற விரும்புகிறேன், அதாவது that I believe that we have seen enough in our day that we live in. நாம் ஜீவிக்கின்ற காலத்தில் போதுமான காரியங்களை நாம் பார்த்து விட்டோம் என்று கருதுகிறேன். That we ought to really give all of our being to God. அது நிமித்தமாக நம்முடைய எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். We should really serve God. நாம் உண்மையாகவே தேவனை சேவிக்க வேண்டும். I believe that He has blessed us with the direct answer to Scripture. ஏனெனில் வேதாகமத்துக்கு நேரடியான பதில்களை அவர் அளித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். As Brother Perry gave it a few moments ago. சற்று நேரத்துக்கு முன்பு சகோதரன் பியரி கூறினது போன்று that we're at that time. நாம் அவ்விதமான வேளைக்குள் இருக்கிறோம். We're not blind. We see that we're here. We've arrived. நாம் குருடர் அல்ல, நாம் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம், நாம் அங்கு அடைந்துள்ளதை காண்கிறோம். And we also can look around and see that the way that the human mind is leading the people. அது மாத்திரமல்ல, நாம் சுற்றிலும் பார்த்து மனுஷீக சிந்தை மக்களை விட்டு விலகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. We can't stay too much longer. நாம் இன்னும் நீடித்த நாட்கள் இங்கு தங்கி இருக்க முடியாது. We've been a complete insane institution the whole world would be. அப்படி இருந்தால் நாம் முற்றிலுமாக பைத்தியக்கார விடத்தில் இருப்பவர்கள் ஆகிவிடுவோம், முழு உலகமும் அப்படி ஆகிவிடும். So we're at the end time. புரிகின்றதா? ஆகவே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். Now as Brother Perry ended up there, சகோதரன் பியரி சற்று முன்பு கூறியது போன்று, seeing these things are true, see that they are. இந்த காரியங்கள் உண்மை என்று கண்டு அவை உண்மையா என்று பாருங்கள். They're not myths. அவை கட்டுக்கதைகள் அல்ல. They're not just something that we imagine. அவை ஏதோ நாம் கற்பனை செய்யும் ஒன்றல்ல. There's something that's been directly given to us by the Word of God. அவை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டு and manifested publicly before us. நமக்கு முன்பாக பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு that we know we are here. நாம் இங்கு வந்து அடைந்துள்ளோம் என்பதை அறியும்படியாய் செய்கிறது. We don't know how long now. இன்னும் எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது. Because again we come back to a watch, you see what time it is. ஏனெனில் நாம் மறுபடியும் அது என்ன நேரமாய் இருக்கும் என்று விழிப்புக்குள் வந்திருக்கிறோம். But we know we're at the time. ஆனால் நாம் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். Whether God's time, தேவனுடைய நேரமாய் இருக்குமோ. I imagine someone give a little analysis one time that said என்று நான் என்ன வகையுண்டு. ஒருமுறை யாரோ ஒரு சிறு பரிசீலனை செய்து அதில் if God put up with him according, அதன்படியாக தேவன் அவரோடு கடைபிடித்திருப்பாரேயானால், if he was to lifetime 1,000 years is just one day. ஒரு குறிப்பிட்ட காலத்தை அளித்திருப்பாரேயானால், அதாவது 1000 ஆண்டுகள் ஒரு நாள் அடிப்படையில். So if a man lived 70 years old, it'd just be a few minutes of God's time. ஆக ஒரு மனிதன் 70 வருடங்கள் ஜீவிப்பானேயானால் அது தேவனுடைய நேரத்தின்படி ஒரு சில நிமிஷங்களே ஆகும். Or if it would be 40 years, that wouldn't even mean time where he could bat his eye. புரிகின்றதா? 40 வருடங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது, அது கூட அவருக்கு ஒரு நேரமாய் இருக்காது, அவருக்கு கண்ணமைக்கும் நேரம். புரிகின்றதா?
That's how quick it is. The whole thing is, if it be allotted time. பாருங்கள், முழு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டு இருக்குமாயின் அது எவ்வளவு துரிதமாக இருக்கும் என்று. Which he doesn't have any time. அவருக்கு நேரம் என்பதே ஒன்றுமில்லை. So he's eternal. ஆக அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். I believe it was Sarah back there. அன்றொரு நாள் நான் நினைக்கிறேன் சாராள் என்று, I know Joseph the other night அல்லது அன்றிரவு குட்டி யோசேப்பா இருக்கலாம். said to me, Brother Perry, he said, Daddy, when did God come on the scene? என்னிடமும் சகோதரன் பெரிடமும், அப்பா எங்கே எப்பொழுது தேவன் காட்சியில் வந்தார்? Where did he come from? அவர் எங்கிருந்து வந்தார்? He had to have a beginning. புரிகின்றதா? அவருக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். Didn't he have to start? இருக்க வேண்டியதில்லையா? அவர் ஆரம்பிக்க வேண்டியதில்லையா என்று கேட்டார். I said, no. நான் அப்படி அல்ல. Anything that has a beginning has an end. ஆரம்பம் உள்ள எதற்கும் ஒரு முடிவு இருக்கும். But it's that which had not a beginning has no end. எதற்கு தொடக்கம் இல்லையோ அதற்கு முடிவும் இராது என்றேன். Of course, he's 10 years old. That was kind of a real mouthful for him, see? ஆனால் அப்பொழுது அவனுக்கு 10 வயது. நான் சொன்னவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா? And how could he receive that, knowing that something never did begin? ஒன்றுக்கு தொடக்கமே இல்லை என்பதை அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? Not only to him, it is to me. அவனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அப்படியே. புரிகின்றதா? See, it's a great big dose for me. How did it ever begin? நாம் எல்லோருக்கும் அப்படியே தான் இருக்கிறது. அது எப்படி தோன்றியது என்பது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத புதிராகவே இருக்கிறது. Now, we're fixing to observe something here that's really sacred. மெய்யாகவே புனிதமான ஒன்றை நாம் இங்கு ஆசரிக்க தீர்மானித்திருக்கிறோம். I was called on a few days ago to some very fine Christian gentlemen. சில நாட்களுக்கு முன்பு மிகவும் அருமையான ஒரு கிறிஸ்தவ சான்றோர் ஒருவரை காணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். That's never had this. அவர் இவ்விதமான எதிலும் பங்கு கொண்டதே இல்லை. And he understood that we take in communion. Literally. நாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உட்கொண்டு நாம் எழுத்தின்படியாக அப்படி ராபோஜனத்தை ஆச்சரிக்கிறோம் என்பதாய் அவர் அறிந்திருந்தார். They take it what they call spiritual communion. ஆவிக்குரிய ராபோஜனம் என்று அவர்கள் அழைக்கும் ஒன்றை அவர்கள் ஆச்சரிக்கின்றனர். And which as far as communion, I'd say all right. அது ராபோஜனம் என்பதை பொறுத்தவரையில் சரியே. Because communicate is to talk to, see. ஏனெனில் ஆங்கிலத்தில் அந்த சொல் அளவலாவுதல் என்று பொருள் பெறும். And the brother gave me the scripture. அந்த சகோதரன் இந்த வேத வாக்கியத்தை எனக்கு எடுத்துரைத்து, said, Brother Branham, don't you think now? சகோதரன் பிரண்ணாமே, அது சரி என்று இப்பொழுது கருதுகிறீர்கள் அல்லவா என்று என்னை கேட்டார். The reason I'm saying this is all right, Brother Perry. நான் இதை கூறும் காரணம் என்னவெனில், சகோதரன் பியரி, இதை கூறினால் பரவாயில்லையா? That reason I'm saying this so that you would understand what you're doing. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்லுகிறேன். You don't, if you walk in anything blindly, you don't know what you're doing. நீங்கள் எதற்குள்ளும் கண்மூடித்தனமாக பிரவேசிப்பீர்களேயானால் நீங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள் என்பதை அறியாமலே இருந்து விடுகிறீர்கள். You can't have even confidence if you don't know what you're doing. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அறியாதிருப்பீர்களேயானால் உங்களுக்கு உறுதிப்பாடு கூட இருக்காது. But you must understand what you are doing and why you're doing it. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதற்காக அதை செய்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். He said, now if we take the word of God, isn't that God that we're taking? அவர் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் அல்லவா என்று கேட்டார். I said, exactly right, sir. It's true. நான் ஐயா, அது முற்றிலும் சரியே, அது உண்மை. But we read here that they actually, Paul taught taking the literal Lord's Supper. ஆனால் அவர்கள் உண்மையாகவே பங்கு கொண்டதாக நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியே எழுதப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று பவுல் கற்பித்தான். This do in remembrance of me, said Jesus. இயேசுவும் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். As often as you take it in remembrance of me, you show forth the Lord's death till he comes. நீங்கள் முடிந்த போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய மரணத்தை எடுத்து காட்டுகிறீர்கள். Now we are to take. புரிகின்றதா? இப்பொழுது நாம் அதை எடுக்க போகின்றோம். We understand that Saint Paul, who ordained it in the church, being the prophet of the New Testament, பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி என்னும் முறையில் ராபோஜனத்தை ஆச்சரிக்க வேண்டும் என்ற நியமத்தை சபைக்கு அளித்தான் என்று நாம் அறிந்தோம். Peter, James, John, all of them, they wrote Matthew, Mark, Luke, what Jesus did as scribes. பேதுரு, யாக்கோபு, யோவான், ஏன் மத்தேயு, மார்க்கு, லூக்காவும் கூட இயேசு சொன்னவைகளை வேத பாரகர்களை போன்று எழுதி வைத்தனர். But Paul set the thing in order. ஆனால் பவுலோ இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினான். He was the prophet of the New Testament.
ஏனெனில் அவன் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் இருந்தான். Just as Moses went into the wilderness to receive the inspiration to write the 5 books of the first 5 books of the Bible. வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களை எழுதுவதற்கான ஏவுதலை மோசே வனாந்தரத்துக்கு சென்று பெற்றுக் கொண்டது போல, Paul also went into the desert and received inspiration from God. பவுலும் கூட வனாந்தரத்துக்கு சென்று தேவனிடத்திலிருந்து ஏவுதலை பெற்று to set the New Testament church in order and type it with the old. புதிய ஏற்பாட்டு சபையை ஒழுங்குபடுத்தி பழைய ஏற்பாட்டோடு அதை பாவனையாய் வைத்தான். Under there they had a sacrificial lamb. அதன் கீழ் அவர்களுக்கு ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டி இருந்தது. And Israel kept that for a memorial. இஸ்ரவேலர் அதை ஒரு நினைவு கூறுதலாய் வைத்துக் கொண்டார்கள். It was actually used one time coming out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது மட்டுமே ஒருமுறை அவர்கள் அதை அப்படியே உபயோகித்தனர். But then they kept that as a memorial all down through the age. ஆனால் அதன் பிறகு அவர்கள் காலங்களாக அதை நினைவு கூறுதலாக வைத்துக் கொண்டார்கள். Well, the law being a shadow of things to come, you see. நியாயப்பிரமாணம் அது வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்குமானால் உங்களுக்கு புரிகின்றதா? Now, I do believe that communion, or what we call communion now, is the Lord's Supper. நாம் ஐக்கியம் என்னும் அர்த்தமுள்ள ஆங்கில சொல்லை ராபோஜனத்திற்கு உபயோகிக்கிறோம். அது கர்த்தருடைய ராபோஜனத்தை குறிப்பிடுகிறது என்பதே என் கருத்து. Now we only have 3 physical divine orders left to us. 3 சரீர பிரகாரமான தெய்வீக நியமங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. One of them is communion, feet washing, water baptism. அவைகளில் ஒன்று ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம். That's the only 3 things. அந்த 3 காரியங்கள் மாத்திரமே. That's the perfection of the 3. 3இன் பரிபூரணம் அதுவே. That's the only 3 orders we have. பாருங்கள், இம்மூன்று நியமங்களை மாத்திரமே நாம் பெற்றிருக்கிறோம். We realize that was the issue given by St. Paul in the New Testament. இவை பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று நாம் அறிவோம். Now, if we would say நாம் இந்த விதமாய் சொல்வோமானால், the communion should just be taking the word. வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் ராபோஜனம். I don't believe anyone has a right to take the Lord's Supper until he's taken the word of the Lord into his heart. See? கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது என்பது என் கருத்து. புரிகின்றதா? Because I'll read something for you in a few moments and you'll see. ஏனென்றால் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க போகின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Now, notice, then, why then would we would இப்பொழுது கவனியுங்கள், பின்ன ஏன் நாம் on the same basis we could absolutely justify the Salvation Army. அதே அடிப்படையில் இரட்சணிய சேனை கூட்டத்தாரின் கருத்து முற்றிலும் நியாயமானது என்று நாம் குறிப்பிடலாமே. They do not believe in any form of water baptism. அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதிலும் நம்பிக்கை கிடையாது. That we don't need it. Now, அது எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Now, if we don't need water baptism, why are we baptized? நமக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் தேவையில்லை என்றால் பின்ன ஏன் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம்? So, well, water can't save you, the blood saves you. அவர்கள் தண்ணீர் உங்களை ரட்சிப்பதில்லை, ரத்தம் மாத்திரமே ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். I'll agree with that. Right, that's right, the blood saves you, not the water. அது சரிதான், ரத்தம் தான் உங்களை ரட்சிக்கிறது, தண்ணீர் அல்ல. But we must take the water as an outward emotion that an inward work of grace has been done. ஆனால் கிருபையில் உள்ளான கிரியை முடிந்து விட்டது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது அவசியம். So must we own communion. பாருங்கள், அதுபோன்றே ராபோஜனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். When we have taken the Lord, our sacrifice, into us, நாம் நம்முடைய பலியாகிய கர்த்தரை நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு as a matter of spiritual birth into ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில் and his body, we live by him by the word. நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம். We also should symbolize it because it's a commandment. அதை நாம் அடையாளமாக கூட காண்பிக்க வேண்டும், ஏனெனில் அது ஒரு கட்டளையாய் இருக்கிறது. Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். Paul said, I have received of the Lord that which I also delivered unto you. பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். That the Lord Jesus, the same night which he betrayed, என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே took bread and break it and gave it to the disciples and said, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, take and eat, this do in remembrance of me.
நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். For as often as you take this bread, you show forth his death till he comes. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். Now we find out that in that they had people who come. இப்பொழுது ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். This precious brother, very dear brother. இந்த வெளியேற பெற்ற சகோதரன் மிகவும் அருமையான சகோதரன். He came and he said, I never did take it, Brother Branham. என்னிடம் வந்து சகோதரன் பிரணாம், நான் அதை கை கொண்டதே இல்லை. I don't understand what it is. அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. I've been taught the other side. நான் வேறு விதமாக போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். I said, but remember, we will admit that St. Paul set it in order in the early Christian church. நான் ஆனால் நினைவிருக்கட்டும், ஆதி கிறிஸ்தவ சபையை பரிசுத்த பவுல் ஒழுங்குபடுத்தினான் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். They went from church from house to house. அவர்கள் வீடுகள் தோறும் சென்று Broke the bread, sang unto the heart, and so forth. ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் பிட்டனர். Now I said he did put it in the church. அவன் அதை சபையில் வைத்தான். Galatians 1:8, he said, கலாத்தியர் 1:8 உரைக்கிறது, that if an angel from heaven comes and says anything else, that it be accursed. Amen. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட வேறெதையாகிலும் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். The same one had to be rebaptized again from the baptism of John. பாருங்கள், அவன்தான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி To be baptized in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படி செய்தான் என்று. You see, there are three things that we must do as symbols. பாருங்கள், நாம் மூன்று அடையாளங்களாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். Lord's Supper, feet washing, water baptism. See, there's. கர்த்தருடைய ராபோஜனம், கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம். புரிகின்றதா? He said, well, now the Salvation Army takes it from the point. ரட்சணை சேனை கூட்டத்தார் இதை இந்த காரியத்திலிருந்து எடுக்கின்றனர். The dying thief, when he died, he wasn't baptized. சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த கள்ளன் ஞானஸ்நானம் பெறவில்லை. Jesus said he'd be in heaven. இருப்பினும் அவன் பரலோகத்தில் இருப்பான் என்று இயேசு கூறினாரே என்று சுட்டி காட்டுகின்றனர். That's exactly the truth. அது முற்றிலும் உண்மை. That's exactly. அது உண்மையே. But you see, he only recognized Jesus right there in the hour he was dying. See? ஆனால் பாருங்கள், அவன் மரிக்கும் நேரத்தில் தான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். That's the only opportunity he had. அந்த ஒரு தருணம் மாத்திரமே அவனுக்கு இருந்தது. He's a thief, he's away, he's out. அவன் ஒரு கள்ளன், அவன் புறம்பாய் இருந்தான், அவன் தூரமாய் இருந்தான். And as soon as he seen that life, he recognized. அந்த வெளிச்சத்தை அவன் கண்ட மாத்திரத்தில் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். Lord, remember me. ஆண்டவரே, அரியணை நினைவு கூரும் என்றான். And Jesus, that was true. இயேசு கிறிஸ்துவும் அது உண்மை. But to you and I, who know that we should be baptized and refuse to do it, ஆனால் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் அறிந்த பின்பும் அதை மறுத்தால், then that'll be between you and God. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒன்று. Same thing in communion. ராபோஜன விஷயத்திலும் அவ்வாறே. Now, when we take this communion, நாம் ராபோஜனத்தை கை கொள்ளும் போது, it isn't just the thing Sam come up here and go to eat some bread and I believe I'm a Christian. இங்கே நான் வந்து ஏதோ அப்பத்தை புசித்து நான் கிறிஸ்தவன் என்று விசுவாசிப்பேன் என்றல்ல. But if you notice, the Bible said, he that eateth and drinketh unworthily shall be guilty of the blood and the body of the Lord. நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். புரிகின்றதா? You've got to live a life that before the people. நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஜீவித்து காட்ட வேண்டும். And before God and the people. அதை தேவனுக்கு ஜனங்களுக்கு முன்பாக ஜீவித்து. That shows that you are sincere. அது உன்னுடைய உத்தமத்தை எடுத்து காட்ட வேண்டும். Just a moment longer. Now, இப்பொழுது இன்னும் சிறிது நேரம். Now, in the Old Testament, when the sacrifice was made a statue or an ordinance, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துதல் ஒரு நியமமாக கட்டளையாக ஆக்கப்பட்டது. And so is water baptism an ordinance. அவ்வாறே தண்ணீர் ஞானஸ்நானமும் ஒரு நியமமாய் இருக்கிறது. So is feet washing an ordinance. அவ்வாறே கால்களை கழுவுதலும் ஒரு நியமமாய் இருக்கிறது. So is the Lord's Supper an ordinance. அவ்வாறே கர்த்தருடைய ராபோஜனம் ஒரு நியமமாய் இருக்கிறது. Blessed is he that does all of his ordinance. கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றி keeps all of his statutes. அவருடைய நியமங்களையும் all of his commandments. கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். That he might have
a right to enter into the tree of life. ஜீவ விருட்சத்தை சுதந்தரிக்கும் உரிமையை பெறுவான். Now, notice in this now, இதில் இப்பொழுது கவனியுங்கள், that in that first, when it was first an ordinance of God to bring a sacrifice to the church ஆரம்பத்தில் ஒரு பலியை சபைக்கு கொண்டு வந்து and to the temple and the altar தேவாலயத்திற்கு கொண்டு வந்து பலிபீடத்திற்கு கொண்டு வந்து and offer your gift and for your sins the sacrifice of a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியை உன்னுடைய பாவத்திற்கு காணிக்கையாக செலுத்துவது முதலில் கட்டளையாய் இருந்தது. I can just imagine seeing some Jewish brother coming down the road ஒரு யூத சகோதரன் சாலையின் வழியாக வந்து knowing that he was guilty, அவன் குற்றமுள்ளவன் என்பதை அறிந்தவனாய் and he goes to the altar or brings his fat ox, a bullock or whatever he had, பலிபீடத்திற்கு சென்று ஒரு கொழுத்த காளையை அல்லது ஒரு எருதை, or a lamb, something. ஒரு செம்மறி ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, இவைகள் ஏதோ ஒன்றை He brought it down the road just as sincere as he could come. சாலையின் வழியாக ஓட்டிக் கொண்டு வந்து He walked up there keeping God's ordinance just as sincerely as he could. அவனால் இயன்றவரை தேவனுடைய நியமத்தை உத்தமமாக கைக்கொள்வதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. Then he laid his hands upon it, பின்னர் அவன் அதன் மேல் தன் கைகளை வைத்து confessing his sins, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். and the priest placing his sins upon the lamb, ஆசாரியன் இதை அவன் பாவங்களை ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துகிறான். and the lamb's throat was cut, பிறகு அந்த ஆட்டுக்குட்டியின் தொண்டை அறுக்கப்படுகிறது. and then died for him. அது அவனுக்காக சாகிறது. He laid there, the little lamb kicking and bleeding, பலிபீடத்தின் மேல் அந்த சிறு ஆட்டுக்குட்டி கிடந்து கால்களை உதைக்கிறது, ரத்தம் பீரிட்டு வருகிறது. his hands being full of blood and flying all over him, அவனுடைய கைகள் ரத்தத்தால் நிறைந்து அவன் மேல் முழுவதும் சிதறுகிறது. the little lamb blatant dying. அந்த சிறு ஆட்டுக்குட்டி சத்தமிட்டு ஜீவனை விடுகிறது. He will realize that he had sinned and something had to die in his place. அவன் பாவம் செய்தான் என்றும் அவனுக்கு பதிலாக ஏதோ ஒன்று அவன் ஸ்தானத்தில் மரிக்க வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். Therefore he was offering this lamb's death for his death. See? ஆகவே அவன் சாகிறதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை சாக கொடுக்கிறான். புரிகின்றதா? The lamb died in his place. அவனுடைய ஸ்தானத்தில் அந்த ஆட்டுக்குட்டி சாகிறது. Then a man done it with sincerity, with deepness of his heart. அப்பொழுது அந்த மனிதன் உத்தமமாக தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததை செய்தான். Finally, over and over it went again. இவ்விதமாக காலங்கள் தோறும் நடத்தேறிக் கொண்டிருக்கிறது. Over and over it kept going until finally it became a tradition. அது மீண்டும் மீண்டுமாய் அப்படியே நடந்து வந்து இறுதியில் ஒரு பாரம்பரியமாக ஆகிவிட்டது. The commandment of God became a tradition to the people. தேவனுடைய கட்டளை ஜனங்களுக்கு பாரம்பரியமாக மாறிவிட்டது. And then here he come down, well, let's see, this is so and so. பின்பு பலி செலுத்த வேண்டியவன் அங்கு வந்து, சரி இன்றைக்கு Maybe I better go down. Yeah, இது இன்னின்ன நாள், நான் சென்று I better offer a bullock. ஒரு எருதை பலி செலுத்தி விட்டு வருவது நலம் என்று சொல்லி He went out, well, Lord, here's my bullock. ஆண்டவரே இதோ என் எருது என்கிறான். பாருங்கள், See, there's no sincerity in it. அதில் எந்த உத்தமும் இல்லை. There's no understanding to it. அவன் புரிந்து கொண்டதாக அங்கே ஒன்றும் காணப்படவில்லை. Now, we don't want to take communion like that. நாம் அந்த விதமாக ராபோஜனத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை. That's the same thing as to come to the Lord's table. கர்த்தருடைய பந்திக்கு நாம் அதே விதமாக வருகிறோம். Isaiah 35, no, I beg your pardon. ஏசாயா 35 அதிகாரம் இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளவும். Isaiah 60. ஏசாயா 60 அதிகாரம். Let me take that back. வேதாகமத்தை திறந்து பார்ப்போம். I believe it's Isaiah 28. That's where we find this. அது ஏசாயா 28 அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்குதான் அதை காண்கிறோம். I'm pretty sure that's the right chapter. அதுதான் சரியான அதிகாரம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். He said precept must be upon precept. அவர் கற்பனையின் மேல் கற்பனையும் And line upon line upon line. பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், And here a little, there a little. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். Hold fast to that, what's good. நலமானதை பற்றிக்கொள். For stammer lips and other tongues will I speak to this people. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். And this is the rest. இதுவே இளைப்பாறுதல் என்றார். He said all the tables of the Lord has become full of vomit. அவர் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. Who can I teach doctrine? நான் யாருக்கு அறிவை போதிப்பேன்? Who can I make to understand? See? நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? பாருங்கள், I think that was the right scripture, Isaiah 20. ஏசாயா 28 அதிகாரம் சரியானது நினைக்கிறேன். Who can I make understand doctrine? நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்?
See the tables. பாருங்கள், போஜன பீடங்கள் எல்லாம். Now we find out today that this great thing that we're fixing to do tonight, இப்பொழுது நாம் இன்றிரவு ஆசரிக்கவிருக்கும் இந்த மகத்தான காரியமானது in commemoration of his death அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலாகவும் and his body that we believe that we eat daily or just got through eating as our brother preached to us. அல்லது நம்முடைய சகோதரன் பிரசங்கித்தது போன்று நாம் இப்பொழுதுதான் புசித்து முடித்ததும் அல்லது நாம் தினமும் புசிக்கின்றதாக விசுவாசிக்கும் அவருடைய சரீரத்தின் நினைவு கூறுதலாகவும் இருக்கின்றது என்று இன்று அறிந்து கொண்டோம். Taking the word of God, தேவனுடைய வார்த்தையை எடுத்து பார்ப்போமானால் we believe it with all of our heart. நாம் அதை நம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். We see it manifested. அது வெளிப்படுவதை காண்கிறோம். We see it given to us. அது நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். We see it vindicated. அது ரூபகாரப்படுவதை நாம் பார்க்கிறோம். We feel it in our lives. நம்முடைய ஜீவியத்தில் நாம் அதை உணர்கிறோம். And we must come to this with a deep conscience of what we're doing. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாய் உணர்ந்தவர்களாய் இதற்கு நாம் வர வேண்டுமே ஒழிய Not just because it's an order. வெறும் ஒரு கட்டளை என்பதற்காக அல்ல. You go into church and many times they get out an old sody cracker சபைக்குள் நீங்கள் போவீர்களானால் அநேக நேரங்களில் ஏதோ ஒரு பழைய பிஸ்கெட் or some kind of something. அல்லது ஏதோ ஒரு விதமான ரொட்டி துண்டு Break it up, அதை பிட்டு கொடுப்பார்கள். light bread or something, லேசான அப்பம் அல்லது ஏதோ ஒன்றை கொடுப்பார்கள். and break it up. அதை பிட்டு கொடுப்பார்கள். People who smoke, drink, everything else, புகைப்பிடிப்பவர்களும் குடிப்பவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து because they're a member of the church, they come and take the Lord's Supper. அவர்கள் ஒரு சபையின் அங்கத்தினர்கள் ஆனபடினாலே அவர்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கின்றனர். Well, that's filthiness before God. அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. Even the sacrifice, பலியை குறித்தும் கூட that your holy days and your sacrifice become a stench in my nose. அவர் உங்கள் பரிசுத்த பண்டிகைகளும் உங்கள் பலிகளும் என் நாசியில் துர்நாற்றமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். Yet he ordained them to make that sacrifice. ஆனாலும் பலி செலுத்த வேண்டும் என்று அவர் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். But the way they treated it, it became a stench. ஆனால் அவர்கள் அதை பாவித்த முறையானது ஒரு துர்நாற்றத்தை உண்டாக்கினது. Stink in his nose, his nostrils, அவருடைய நாசியில் துர்க்கந்தமாயிற்று. the very sacrifice that he ordained. அவர் தானே நியமித்த பலி அப்படி ஆயிற்று. That's the way we take the word of God. தேவனுடைய வார்த்தையை அதே விதமாகத்தான் இன்று நாம் பாவிக்கிறோம். Too many Christians today so-called does that. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் பெரும்பாலோர் அப்படி செய்கிறார்கள். We stand up here and teach this word நாம் இங்கு நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை போதித்து and say Jesus Christ is the same yesterday, today, and forever, இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்றும் and teach the things that he promised us that he would honor, தாம் கனம் பண்ணுவேன் என்று அவர் நமக்கு வாக்களித்துள்ளவைகளை போதித்து and say, oh, well, that was for something else. அது ஒரு மற்றொரு காலத்துக்கு உரியது Our solemn worships have become a stink in his nose. என்று சொல்லுவோமானால் நம்முடைய சோதோமிய ஆராதனை அவருடைய நாசியில் துர்நாற்றமாக ஆகிவிட்டது. He will not receive it by no means. அவர் அதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். That's reason by our traditional habits. நம்முடைய பாரம்பரிய வழக்கங்களே அதற்கு காரணம். You don't take the Lord's Supper by tradition. நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பாரம்பரியமாய் கைக்கொள்ள வேண்டாம். You take it because it's the love of God in your heart. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பாய் அது நிலைத்திருப்பதனால் And keeping the commandments of God. See? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதில் பங்கு கொள்கிறீர்கள் பாருங்கள். That's what you take it for. அதற்காகவே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். So if you don't take it in sincerity, ஆகவே நீங்கள் அதை உத்தமத்தோடு கை கொள்ளாமல் just as a tradition, வெறுமனே அதை ஒரு பாரம்பரியமாய் well, our church observes communion once every Sunday, எங்கள் சபை ராபோஜனத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் once every month, அல்லது மாதத்துக்கு ஒரு முறையிலும் or twice a year. அல்லது ஆண்டிற்கு இருமுறையிலும் ஆசரிக்கிறது. And you go up and say, well, it's my time. அதில் பங்கு கொள்ள என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி And then take the communion. ராபோஜனத்தில் பங்கு கொள்வீர்களானால் Why, it's a stink to God, see. அது தேவனுக்கு துர்நாற்றமாய் இருக்கிறது பாருங்கள். That's just a tradition. அது வெறும் பாரம்பரியம் மாத்திரமே. Even like anything else, எந்த ஒரு காரியத்தை போன்று கூட you've got to be sincere. இதிலும் நீங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும். God wants the depths of your heart. தேவனுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழம் வேண்டும். You remember the very God that brought you here on earth உங்களை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்த அந்த தேவனையே is the one you're serving. நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You're doing this because he said so.
அவர் அப்படி சொல்லி இருப்பதால் நீங்கள் இதை செய்கிறீர்கள். Because it's His order. Then we want to come up with deepness, sincerity. ஏனென்றால் அது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் ஆழமான உத்தமத்துடன் நாம் இதில் பங்கு கொள்ள விரும்புகிறோம். Knowing that by God's grace that we have been saved. தேவனுடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். And we love Him and we feel His presence. நாம் அவரை நேசிக்கிறோம், நாம் அவருடைய சமூகத்தை உணர்கிறோம். And we sit, change our lives. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றினதை நாம் காண்கிறோம். So our whole being is changed. நம்முடைய அனைத்துமே மாறிவிட்டது. We're different people. நாம் வித்தியாசமானவர்களாய் ஆகிவிட்டோம். We don't live like we used to. நாம் முன்பு போல் ஜீவிக்கிறதில்லை. We don't think like we used to. நாம் முன்பு போல் சிந்திக்கிறதும் இல்லை. Like in the book here. இந்த புத்தகத்தில் இருப்பது போன்று And a spot there was talk about the two books being one. இரண்டு புத்தகங்களும் ஒன்றே என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்த பகுதி. The book of life. அதாவது ஜீவ புஸ்தகம். The first book of life coming up. முதலாவது ஜீவ புஸ்தகம் வருகின்றது. Was when you were born. That was your natural birth. அதில் நீ பிறந்தபோது அது உங்கள் இயற்கையான பிறப்பு. But then one time way back down in there was a little grain of life. வருகின்றதா? ஆனால் ஒரு காலத்தில் காலங்களுக்கு முன்பு ஒரு சிறு ஜீவ வித்து அங்கு இருந்தது. As I was explaining to some of the young sisters at the house this afternoon. இன்று மத்தியானம் வீட்டில் நான் சில வாலிப சகோதரிகளுக்கு விளக்கி காட்டினது போன்று. See, there's a little grain of life in there. பாருங்கள், அது சிறு ஜீவ வித்து அங்கே உள்ளே இருந்தது. That you wonder, where did it come from? அது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். What these strange things? இந்த வினோதமான காரியங்கள் எல்லாம் என்ன? A thing is taken for myself. என்னையே நான் உதாரணமாக தெரிந்து கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். Like it's going to say William Branham. நீங்கள் இந்த விதமாய் சொல்லலாம், வில்லியம் மரியம் பிரென்னாம். 40 years ago, the William Branham, this is the same one tonight. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட வில்லியம் பிரென்னாம் இன்றிரவு உள்ள இந்த வில்லியம் பிரென்னாமும் அதே ஆள்தானா என்று கேட்பீர்களானால், somebody back there said William Branham, he was a rank rascal. See? பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அவன் பரம அயோக்கியன் தான் என்று சொல்வார்கள். பாருங்கள், because I was born of Charles and Ella Branham. ஏனென்றால் நான் சார்லஸ் பிரென்னாமுக்கும் எல்லா பிரென்னாமுக்கும் பிறந்தேன். In that nature I was a sinner. அவர்களுடைய சுவாபத்தின்படியே நான் ஒரு பாவியாவேன். I came to the world a liar. இவ்வுலகத்திற்குள் பொய்யனாய், and all the habits of the world laid right in me. உலகத்தின் சகல பழக்க வழக்கங்களையும் என்னுள் கொண்டவனாய் வந்தேன். But down in there too was another nature present. ஆனால் எனக்குள் ஆழத்தில் கூட வேறொரு சுவாபம் இருந்தது. பாருங்கள், predestinated. தேவனால் முன் குறிக்கப்பட்டது. is in there by God. தேவனால் அங்கே இருந்தது. In this same body. இந்த உடலிலேயே two natures in there. இரு சுவாபங்கள் குடிக்கொண்டிருந்தன. Well, I only cater to one. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் ஊட்டி வளர்த்தேன். As it growed, I grew as a baby. அது வளர்ந்து வந்தது. நான் குழந்தையாய் வளர்ந்தேன். Dad, மழலை மொழியில் அப்பா என்று பேசினேன். first thing you know, முதலாவதாக என்ன தெரியுமா? become a liar, become everything else. That's a sin. நான் பொய்யனாகி ஒரு பாவிக்குள்ள எல்லாவற்றையும் பெற்று பாவியானேன். Because I raised up that way. ஏனெனில் நான் அவ்வண்ணமே வளர்க்கப்பட்டேன். But down in there was a little speck of life all the time. ஆனால் என்னுள்ளில் ஒரு ஜீவ புள்ளி காலமெல்லாம் குடிக்கொண்டிருந்தது. I used to remember as a little boy. நான் சிறு பையனாய் இருந்த போது நடந்த சம்பவங்களை எடுத்து பார்ப்பதுண்டு. I hope I'm not holding you long. But going, உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைப்பதில்லை என்று நம்புகிறேன். sitting out in the on the creek bank.